ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் விளாக் தான் பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னால என்ன அப்படின்னா கொஞ்சம் என் தொண்டை சரியில்லை, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு வந்து தான் இப்போ வந்து இன்ட்ரோ எடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா போகும்போது வந்து சுத்தமாக டைம் இல்லை, கொஞ்சம் லேட் ஆயிருச்சு, அதனால வந்து இன்ட்ரோ எடுக்க முடியல. இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா என்னுடைய சித்தி பொண்ணுக்கு வந்து தாவாணி ஃபங்க்ஷன், அதாவது எங்கள் அம்மாவுடைய தங்கச்சி பொண்ணு அவங்களுக்கு வந்து தாவாணி ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஸோ வந்து எனக்கே வந்து இது புதுசா தான் இருக்கு. ஸோ அவங்க ஒரு கட்டுப்படி வந்து ஏஜ் பண்றதுக்கு முன்னக்குட்டி வந்து தாவாணி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவாங்களாமா. ஸோ அதுதான் வந்து நம்ம இன்னைக்கு பண்ணியிருக்கோம். அதுதான் நீங்க இன்னைக்கு ஒரு விளாகா பார்க்க போறீங்க. ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து எல்லாரையெல்லாம் இன்வைட் பண்ணி நம்ம ரொம்ப இதெல்லாம் பண்ணல. ஸோ தாவாணி ஃபங்க்ஷன் வந்து இதுவே வந்து கிராண்ட்ஃபுல் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ நம்ம அந்த அளவுக்கு தான் பண்ணியிருக்கோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஏஜ் அட்டன்லாம் பண்ணலை. ஜஸ்ட் ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டி இந்த மாதிரி தாவாணி ஃபங்க்ஷன் வைக்கிறது வந்து அவங்க ஊரில் உள்ள கட்டு. ஸோ நம்ம அதை பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ நீங்கள் நிறைய பேர் வந்து தமிழில் பார்த்துட்டு அப்புறம் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்க்காமலே வந்து நேரில் பார்க்குறவங்க வந்து கொஸ்டின் என்னெல்லாமோ கேட்குறீங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு எந்த சீன் பிடிச்சிருந்தது, அப்புறம் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லாமல் நேரில் நிறைய பேர் கமெண்ட்ஸாக சொல்கிறீங்க. ஸோ அதில் பண்ண தெரியாமல் கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நேர்லனாலும் ஓகே, கமெண்ட் செக்ஷன்னாலும் ஓகே, உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து சொல்லுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க, அவங்க ஜெயவர்த்திகா ஜூஸ் குடிக்கா, ஜானி வித்திகா ஜூஸ் குடிக்கா.
அத்தமார்கள். ஓகே, எல்லாமே சூப்பரா முடிஞ்சது. எஸ், எல்லாமே சிறப்பா முடிஞ்சது. இப்போ வந்து சாப்பாடு நடந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றாங்க பார்ப்போம். நாங்க சாப்பிடும்போது வீடியோ கவர் பண்றோம். ஓகே டன். பப்ளு பாருங்க, பப்ளு வந்து ட்ரெஸ் போடாம இருக்கா. ஸோ அதனால தான் தன்னோட வந்து வீடியோ ஃபுல்லாக காமிக்க முடியல. எஸ் பப்ளு, அவர் அலுவலி மூஞ்சி. எதுக்கு உட்காந்துருக்கோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கோம். பொண்ணு மாதிரி இருக்காளா பிரியா? சித்தப்பா எப்படி இருக்கா உன் பொண்ணு? கம்முன்னு இருக்காளா? இந்த ட்ரெஸ் ஒன்றும் அழகா இருக்குனது. உனக்கு பிடிச்சிருக்கா ட்ரெஸ்? ரொம்ப பிடிச்சிருக்கா? கொஞ்சம் தான் பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கா? எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. ட்ரெஸ் வந்து ஒண்ணுமே வந்து நாங்க பார்த்து 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 சாய்ஸ் பண்ணோம். இந்த கையில வைக்கிறதாகட்டும், சாப்பிடணும் வயிறு பசி. காலையில் சாப்பிட ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜானி வித்திகா வீடியோஸ். ஜானி வித்திகா வந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. பார்த்தீங்கன்னா பப்ளு வந்து நடுவில் நின்றுட்டு இருக்கான். எங்கள் பெரியம்மா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எங்கள் ஆச்சி சேரில் உட்காந்துருக்குது. எங்கள் அப்பா பழமா இருந்தாங்க. தைமாமா சீர் கொண்டு வந்து சாப்பிட்டாச்சு. சூப்பராக இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். பொண்ணு வந்து நடுவில் உட்காந்துட்டு இருக்கா. எப்படி இருக்கு இந்த பூ? வந்து என்னோட டெக்கரேட் தான். அப்படி இங்க பாரு, அப்படியே ரெண்டு இங்க பாரு. வீடியோ ஃபுல்லாவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், யாருமே வந்து வீடியோல இல்லை அப்படிங்கறத வந்து நினைச்சுக்காதீங்க. நான் வீடியோ கவர் பண்ண வரைக்கும், என்கிட்ட வீடியோ கிளிக் இருந்த வரைக்கும் நான் எல்லாத்தையுமே வந்து போட்டுட்டேன். ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப ஹாப்பி. அவங்க ஃபேமிலி ஆகட்டும், எங்கள் ஃபேமிலி ஆகட்டும், எல்லாத்துக்குமே ரொம்ப ஹாப்பி. நான் ரொம்ப திருப்தியாகவே முடிச்சிட்டோம். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், இது வந்து தாவானி ஃபங்க்ஷன் தான். அவள் ஏஜ் அட்டன் பண்ணலை. கண்டிப்பாக அவள் ஏஜ் அட்டன் பண்ண அப்படின்னா வந்து நான் வந்து விளாக்ல தெரிவிக்கிறேன். சிம்பிளாக வந்து ஏஜ் அட்டன் ஃபங்க்ஷன் வச்சா எப்படி இருக்குமோ, ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறத மாதிரி அவங்க ஃபேமிலியில் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. அவள் ஏஜ் அட்டன் பண்ண அப்படின்னா இனிமேல் கிராண்ட் ஃபுல்லாக பண்ணுவோம். ஸோ அதையுமே நான் உங்களுக்கு விளாக்ல தெரிவிக்கிறேன். ஓகே, இதோட வந்து வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான விளாக்ல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் ஜானி வித்திகா. டாடா, பாய்.